हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्रापि पञ्चास्यमान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। चतुर्दशसु विद्यासु रमते या सरस्वती सा देवी कृपया मह्यं जिह्वासिद्धिं करोतु मे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वरिशिष्ठान्तेवसदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे। वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपपये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने। त्वत्पादाम्बुजमर्चयामि परमं त्वां चिन्तयाम्यन्वहं त्वामीशं शरणं व्रजामि वचसा त्वामेव याचे विभो। वीक्षां मे दिशचाक्षुषीं सकरुणां दिव्यैश्चिरं प्रार्थितां शम्भो लोकगुरो मदीयमनसः सौख्योपदेशं कुरु। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। श्रीचन्द्रशेखरगुरोः कृपापात्रं तपोनिधिं ब्रह्मभूतमहं वन्दे श्रीजयेन्द्रसरस्वतीं। चन्द्रमौलीश्वरध्याननिष्ठं तेजस्विनं गुरुं नौमि शान्त्यादिसंयुक्तं विजयेन्द्रसरस्वती। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। अज्ञानान्तर्गहनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखा तापपापच्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पतन्ति शम्भोर्मूर्तिश्चरति भुवने शंकराचार्य रूपा।
சுதினமான சுக்ல பஞ்சமி புண்ணிய காலத்தில் நம்ம பகவத்பாதாளுடைய சரித்திரத்தை சாரமாகவும் முக்கியமாக பகவத்பாதால் அருளி செய்ததான அநேக ஸ்தோத்திரங்கள் இருக்குது. அதில் யதாசக்தி யதாமதி அந்த ஸ்தோத்திரங்களுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு வரும் சங்கிரகமாக. இதை மகாபரிவா படியரசி திட்டம்னு நடத்திட்டு வர ஸ்ரீராம் ராஜு அந்த மகாபரிவா படியரசி திட்டம் அது மூலமாக நித்திய ஆவஹந்தி ஹோமம், அதே மாதிரி ஏகாதசி அப்போ சுக்ரிய பாராயணம் சாமவேதத்தில், பிரதி பானுவாசரம் பவமான ஹோமம், அதுக்கப்புறம் மாதம் சுக்ல பஞ்சமியில் ஆச்சாரியாளுடைய ஸ்மரணமாக ஆச்சாரியால் அனுகிரகம் எழுதான ஸ்தோத்திரங்களுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணுறது. அதை தவிர அக்னிஹோத்திரிகளை போஷணம் பண்ணுற வியாஜத்தில் அவளுக்கு சகாயம் பண்ணி கொடுக்கறது. இந்த மாதிரி தர்மங்களை பண்ணிட்டு வரார். அதில் ரொம்ப முக்கியம் இதில் சனாதனமான தர்மத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறது, அதுதான் குறிக்கோள். இந்த மகாபரிவா எப்படி இருக்கணும்னு சொன்னாரோ, எதை காப்பாற்றணும்னு நினச்சாலோ, இந்த வேதோக்தமான தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு இப்படி முயற்சி பண்ணிட்டு வரா. ஏன்னா சாதாரணமாக ஏதோ ஆரம்பிப்பா நின்றுடும். இது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களாக 4-5 வருஷமாக நடந்துட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணிட்டு வரக்கூடியதான இந்த தர்மத்தில் போன வருஷம் சங்கர ஜெயந்தி சமயத்தில் ஏதோ அன்னைக்கு கேஷுவலாக கேட்டார், இந்த மாதிரி சங்கர ஜெயந்தி சுக்ல பஞ்சமி பகவத்பாதாளுடைய சரித்திரம் அதன் மூலமாக ஸ்தோத்திரங்கள் இது சொல்லலாமான்னு கேட்க அப்படி ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுது. இப்போ 2வது வருஷம் நடந்துட்டு வருது. ஆச்சரியம், போன வருஷம் அதிக மாதம் வந்ததுனால சுக்ல பஞ்சமி 13 சுக்ல பஞ்சமி ஆச்சு. 14வது வருஷ ஆரம்பத்தில் கரெக்டாக பகவத்பாதால் தன் குருநாதால் தரிசனம் பண்ணக்கூடியதான சந்தர்ப்பம் ஓங்காரேஸ்வரத்தில். அந்த சந்தர்ப்பத்தில் நம்மளும் ஓங்காரேஸ்வரத்தில் பெரியவாளுடைய ஆக்ஞையில் அங்கே இருக்கக்கூடியதான சந்தர்ப்பம் அமைஞ்சது. சங்கர ஜெயந்தி அன்றைக்கு அப்படி அந்த சன்னதியிலேயே பகவத்பாதால் ஸ்மரிக்கிறதுக்கு ஒரு பாக்கியமும் கிடச்சிது. சுக்ல பஞ்சமி அன்னைக்கு, சங்கர ஜெயந்தி அன்னைக்கு, அதுவும் வைசாக சுத்த பஞ்சமியில். அதுக்கப்புறம் பகவத்பாதால் குருநாதாளுடைய சன்னதியில் அந்த பாவத்தில் குரு பாதுகா பஞ்சரக்கம் அது அனுகிரகம் பண்ணதான அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் போன சுக்ல பஞ்சமியில் பகவத்பாதால் அனுகிரகம் பண்ணதான குருவஷ்டகம் அதை பார்த்தோம். மனச்சேன்ன லக்னம் குரோர் அங்கிரி பத்மே ததக்கியம் அப்படின்னு. எதுதான் இருந்தாலும் மனசு பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய குருநாதாளுடைய சரணத்தில் மனசு லக்னமாகவில்லையானால், அங்கே ஈடுபடவில்லையானால் இவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்து என்ன பிரயோஜனம்? ததக்கியம்னு இப்படி பகவத்பாதால் அந்த கோவிந்த பகவத்பாதாவுடைய சன்னதியில் அந்த ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறார். பகவான கோவிந்த பகவத்பாதாவுடைய சன்னதியில் அந்த ஒரு ஞான பரிமளம் வீசறது. அவர் சமாதியில் இருக்கார், கண்ணை மூடிண்டு. சுத்தி சிஷ்யா எல்லாம்
சேவை பண்ணிட்டு இருக்கா, கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சந்தர்ப்பத்தில் ஆச்சாரியால் உள்ளுக்குள்ளே பிரவேசித்ததும் சமாதி பரிபலத்தை மணக்க ஆச்சாரியாளுடைய ஹிருதயத்தில் இந்த சரீர அபிமானம் மற்றதான சுஷுப்தியில் எந்த ஒரு நான்கிற அந்த போதம் பிரகாசிச்சென்றிருக்கோ தெல்ல தெளிவாக, அதுதான் தன்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறத உணர்ந்து பிரபஞ்சம் இல்லை, நான் நீங்கிற விவகாரம் எதுவும் இல்லை, அந்த சன்னதியில் ஒரு ஆனந்தம் ஆத்மானுபூதி அப்படியே அகங்காரத்தை மூழ்கிடுத்து. அந்த நிலையில் ஆச்சாரியால் அப்படியே ஸ்தம்பித்து தானற்ற நிலையில் இருக்கார். பகவத்பாத சங்கரர் சின்ன வயசு, 8 வயசு. அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஆர்திரஞ்வலதி ஜோதிரஹமஸ்மி ஜோதிர்ஜ்வலதி பிரம்மாஹமஸ்மி யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமேவாஹம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா. உடனே இந்த அகமர்ஷணத்தில் சொல்லப்படுறதோ அது அப்படியே அனுபவத்துக்கு வருது. உள்ளுக்குள்ள ஒரு அனுபவம் எப்படி இருக்குன்னா ஆர்திரமாக ஜொலிச்சுன்னு இருக்கான். எங்கேயாவது அக்னி ஈரமாக இருக்குமா? இந்த குளிர்மையான ஒரு அக்னி. இது என்ன அக்னின்னா ஆத்மாவாகிற அக்னி. இது எப்படி பிரகாசிக்கிறதுனால் அகமஸ்மி, நான் இருக்கேங்கிற பிரத்யபிக்கையோட பிரகாசிச்சுருக்கு. அது இருக்கேன், அகமஸ்மி அகமஸ்மி அகமஸ்மின்னு பிரகாசிக்கிறது. அதுதான் பிரம்மம். ஜோதிர்ஜ்வலதி பிரம்மாஹமஸ்மி. எந்த ஒரு அகமஸ்மிங்கிற தெளிவு போதம் இருக்கோ அதுதான் நான். யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. அப்படியே அனுசந்தானம். அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அப்படிங்கிற அந்த போத தெளிவில் அப்படியே தானற்ற நிலையில் போயிட்டார் ஆச்சாரியால். அகமேவாஹம் மாஞ்சுஹோமி ஸ்வாஹா. அங்கே நானே தன்னை ஹவம் பண்ணிட்டேன். அங்கே அகங்காரமானால் அது அனுபவமாகிற ஸ்வரூபத்தில் ஹவம் பண்ணதாக ஆயிடுது, சித்தமாக ஆயிடுது. அந்த நிலையில் ஆச்சாரியால் குரு சன்னதியில் இருக்க பாருங்கோ, ஒரு சின்ன வயசு, காலடியில் ஆதுர சந்நியாசத்தை பெற்றுக்கொண்டு கிரம சந்நியாசத்தை வாங்கிக்கிறதுக்கு குருமுகமாக பிரணவத்தி மகாவாக்கியத்தை உபதேசத்தை கிரகிச்சுக்கணும் அப்படிங்கிற சம்பிரதாயத்தை அனுசரித்து, ஏன்னா சம்பிரதாயமாக வரணும். அங்கேருந்து புறப்பட்டு கால்நடையாக நர்மதா தீரம் வரைக்கும் ஆச்சாரியால் வந்தார். உங்கள் சமாதி நிஷ்டையில் இருந்த கோவிந்தபாதாச்சாரியால் தரிசனம் பண்ணி அவளை ஸ்துதி பண்ணி, அந்த கோவிந்த பகவத்பாதால் அந்தர்முகமாக இருந்தவர் கொஞ்சம் பகிர்முகமாக வந்து சமாதி கலைஞ்சு கண்ணை திறந்ததும் இந்த குழந்தை சங்கரர் தேஜோமயமாக இருக்கார். இந்த பிரம்மச்சரியமும் அந்த தபஸும் இந்த முகத்தில் அப்படியே தெரியறது, அந்த தேஜஸ்னால் பிரதிபலிக்கிறது. அந்த தேஜ புஞ்சமாக இருக்கக்கூடியதான அந்த சங்கரரை பார்த்து நீ யார் அப்படிங்கிற கேட்டதுமே அதுக்கு ஆச்சாரியால் சின்ன குழந்தை சங்கரர் ஆத்ம தத்துவத்தை
விளக்கக்கூடியதான ஒரு 10 ஸ்லோகங்களை அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டில் அங்கே சொன்னதாக சங்கர விஜயம் சொல்லப்படுறது. அதன் பேரில் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சங்கரருக்கு கோவிந்த பகவத் பாதால் உபதேசம் பண்ணி அனுகிரகம் பண்ணினார். சன்னியாச ஸ்வீகரணம் கிரமசன்னியாசத்தை கொடுத்து அப்படின்னு சங்கர விஜயன் சொல்கிறது. அந்த உபதேசம் பண்ணி கிரமசன்னியாசம் கொடுத்தார் இல்லையா, அது சாட்சாத் அந்த குருநாதால் அவரை ஆயுஷ்காலம் முழுக்க பூஜை பண்ணணும். எவ்வளோ பெரிய அனுகிரகம்! அதனால தான் இப்போ ஆஷாட சுக்ல பஞ்சமி நடந்துட்டுருக்கே. ஆஷாட மாதம் இப்போ வரக்கூடிய ஏகாதசி முடிஞ்சு துவாதசியிலேருந்து கிரகஸ்தர்கள்லாம் விரதத்தை கை கொள்ளக்கூடியதான சாதுர்மாசி ஆரம்பம். ஆகார விஷயத்தில் சாதுர்மாசிய விரதம் முதல் மாதம் சாக்கா விரதம்னு பேர். இந்த சயன துவாதசியிலேருந்து ஆரம்பிச்சு உத்தான துவாதசி பர்யந்தம் கார்த்திகை துவாதசி பர்யந்தம் 4 மாதம் ஆகார நியமங்கள். பெரியவா தெய்வத்தன் குரலில் இந்த விஷயமா ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கார். சாதுர்மாத்திய 4 மாதத்துலேயும் பகவத் தியான நிஷ்டனாக இருக்கணும். அதனால தான் சன்னியாசிகள் முதற்கொண்டு 4 மாதம் யாத்திரை பண்ணாத ஒரே இடத்துல இருந்து வேதாந்த விசாரம் பண்ணுவார்கள். காலத்தை அனுசரித்து 4 பட்சம் இப்போ இருக்கா சன்னியாசிகள்லாம். அதுவும் பிரமாணம்தான். பக்ஷாவை ஸ்ருதி சோதிதான் அசதி பிரதிபந்தேது மாசாவை வார்ஷிகாணிக அப்படின்னு. பிரதிபந்தம் இல்லைன்னாக்க 4 மாதம். ஏதாவது நிர்பந்தங்கள் இருந்ததுன்னா முக்கியமாக இந்த வருஷ காலம் 2 மாத காலம் வருஷ ரித்து, மழை பெய்கிற காலம், அங்கே புழு பூச்சிகள்லாம் கிளம்பிடும். அதனால் சிரமம் ஏற்படக்கூடாது இவருடைய யாத்திரையினால் அவைகளுக்கெல்லாம். அதனால் இது ஒரு நியமம். சாதாரணமாக கிராமீக ராத்திர விதின்னு சொல்லப்படுறது. ஒரு சன்னியாசி ஒரு ராத்திரிக்கு ஒரு கிராமத்தில் ஒரு ராத்திரி மேலே தங்கப்படாதுன்னு. அதே சாதுர்மாசியம் வந்து விட்டதேயானால் அப்போ யாத்திரையை நிறுத்தின்றணும், எங்கேயுமே யாத்திரை பண்ணக்கூடாது. அப்போது அந்த யாத்திரையை நிறுத்தி கொள்வதற்கு அதுக்கு நியமங்கள்லாமும் சொன்னாலும் சாதுர்மாசிய விரதத்துக்கு குருவுடைய சன்னதியில் சாதுர்மாசிய விரதானுஷ்டானம் ரொம்ப விசேஷம். அதனால தான் ஆச்சாரியால் சன்னியாச ஸ்வீகரணம் பண்ணிட்டு 1 வருடம் குருநாதாளுடைய சன்னதியில் வியாச பூஜை பண்ணி வேதாந்த சிரவணம் பண்ணுறேன். இப்பயும் இந்த 21ஆம் தேதி வியாச பூஜை வருது பாருங்கள். இந்த பௌர்ணமி, குரு பௌர்ணமி அன்றைக்கி எல்லா மட்டாதிபதிகளும் வியாச பூஜை பண்ணுவாள். ஏன்னா வியாசாச்சாரியால் உபாசனம் பண்ணி என்ன பிரம்மசூத்திரத்தை அனுகிரகம் பண்ணி கொடுத்தால் அந்த சம்பிரதாயத்தை எத்தனை நமஸ்காரம் பண்ணினாலும் போராது. குரு பௌர்ணமின்னே பேர். குருமார்களை விசேஷமாக பூஜை பண்ணக்கூடியதான தினம். அன்றைக்கு பூஜை பண்ணி சங்கல்பம் பண்ணிக்கிறது 4 மாதம் இங்கேயே இருக்கேன்னு சன்னியாசிகள்லாம் கிரகஸ்தாரிடத்தில் பிரார்த்தனை பண்ண, கிரகஸ்தாலாம் நாங்களும் உங்களுக்கு யதாசக்தி யதாமதி சுஷ்ரூஷை பண்ணிட்டு உங்களை பார்த்துக்கிறோம் அப்படி ஆதரவு கொடுப்பேன். கிரகஸ்தாலுடைய ஆதரவில் தான் சன்னியாசிகள் வாழ முடியும். இப்படி அந்த 4 மாத காலம் இருந்து விரதம் இருந்து வேதாந்த சிரவணம் பண்ணுறது தான் முக்கியம். அதற்கு அங்கமாக வியாச பூஜை. அந்த வியாச பூஜையில் என்ன விசேஷம்னா முதல்ல கிருஷ்ண பஞ்சகம். கிருஷ்ணன் வந்து ஜெகத்குருன்னு சொல்லப்படுறது. கிருஷ்ணனை நடுப்புற வச்சு சுற்றி சங்கர்ஷண வாசுதேவ பிரத்யும்ன அனிருத்தால பூஜை பண்ணலாம். இப்படி சில சம்பிரதாயங்கள் வந்து தட்சிணாமூர்த்தியை
பிரதானமாக வச்சுட்டு பூஜை பண்ணுறதுன்னு. நம்ம சதாசிவ சமாரம்பாம், நம்ம குரு பரம்பரை சதாசிவன்லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுனால நடுப்புற தட்சிணாமூர்த்தி சனக சனந்தன சனாதன சனத்குமாரால் சதாசிவஸ்வரூபனான தட்சிணாமூர்த்தியை பூஜை பண்ணி சுற்றி சனகாதிகளை பூஜை பண்ணுறது. அதுக்கப்புறம் வியாச பஞ்சகம்னு சதாசிவ பஞ்சகத்துக்கு தெற்கால பிரதானமாக நடுப்புற வியாசாச்சாரியால், அதற்கப்புறம் சுற்றி 4 பக்கம் வியாசருடைய சிஷ்யால் சுமந்து ஜெய்மினி வைஷம்பாயனர் பைலர்னு வியாசாச்சாரியால் வேதத்தை பிரித்து அவ 4 பேருக்கும் ஒவ்வொரு வேதத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பொறுப்பு கொடுத்தார். அந்த சிஷ்யாலோட வியாசாச்சாரியால் பூஜை பண்ணுறது. ஒரு சதாசிவ பஞ்சகத்துக்கு வடக்கால ஆச்சாரிய பஞ்சகம், பகவத்பாதால் சங்கராச்சாரியால் நடுப்புற சுத்தி பத்மபாதர் ஹஸ்தாமலகர் சுரேஸ்வரர் தோட்டகர் 4 பேரை பூஜை பண்ணுறது. இதுதான் பிரதானம் வியாச பூஜையில். இப்படி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் முன்னாடி தன்னுடைய குரு பரம்பரை, குரு பரமகுரு பரமேஷ்டி குரு பராபர குரு, அப்புறம் பிரம்ம வித்யா சம்பிரதாய குருக்கள் நாராயணன்லேருந்து ஆரம்பித்து நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்தி தத்புத்திர பராசரத் வியாசர் சுகர் கௌடபதர் கோவிந்த பகவத்பாதால் சங்கராச்சாரியால், அதுக்கப்புறம் ஹஸ்தாமலகர் சுரேஸ்வரர் தோட்டகர் பத்மபாதர் இப்படி ஆரம்பித்து நம்மளுடைய குரு பரியந்தம் நம்மளுக்கு யார் யாரெல்லாம் வேதாந்த வித்தியை உபதேசம் பண்ணினாலோ அந்த குருக்கள் எல்லாமும் பூஜை பண்ணுறது. இப்படி இந்த கிரமத்தில் பூஜை எதில் பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அக்ஷதை, ஒரு பெரிய தாம்பாளத்தில் அக்ஷதையை போட்டு மண்டலம் கல்பித்து அதில் நாரிகேலமோ இல்லை ஜம்பீரம்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழமோ இல்லைனா நாரங்க பழமோ மற்ற எந்த பழமோ ஏதோ ஒரு பழத்தை அப்படி சண்டிலங்களாக வைத்து இந்த பழத்தில் பூஜை பண்ணுறது. இந்த தன்னுடைய குரு பரம்பரையை, பிரம்ம வித்யா குரு பரம்பரையை. அதுக்கப்புறம் சுற்றி இந்திராஜ் அஷ்டதிக் பாலகர்கள் இவாலும் பூஜை பண்ணி சங்கல்பம் பண்ணிக்கிறது. இப்படி அந்த வியாச பூஜை குரு பௌர்ணிமா அவ்வளவு விசேஷம். அது இப்போ வரப்போகும். அங்கங்கே சன்னியாசிகள் பண்ணுவார்கள். அந்த மாதிரி ஏன் சொன்னேன்னா அந்த குருவை பூஜை பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த குரு பூஜைங்கிறது அதுதான் இங்கே நடக்கிறது. ஆச்சாரியாளுடைய சன்னதி ஆச்சாரியாளுக்கு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கறது. ஆச்சாரியாளுக்கு ஆச்சாரியால் இல்லையா கோவிந்த பகவத்பாதால், அந்த சன்னதியில் ஆச்சாரியால் கோவிந்த பகவத்பாதால் நீ யாருன்னு கேட்டதுமே இந்த ஸ்பாட்டில் 10 ஸ்லோகத்தை எடுத்து சொன்னார். ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் இது அப்படின்னு குறிப்பிட முடியாது, சொல்லி காமிக்க முடியாது. உபனிடத்தை சொல்லெடுத்தோ எதோவா சோ நிவர்த்தம் தே அப்ராப்ய மனசா சஹா. இந்த வாக்குக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டதான பொருள் அப்படின்னு உபனிஷத்தை சொல்லெடுத்து இல்லையா. அதனால் அது நேதி வாக்கியத்தினால தள்ளி எது ஆத்மா இல்லையோ அது தள்ளினா எது ஆத்மாவோ அதுதான் மிஞ்சி நிற்கும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முடியுமே தவிர அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் விதிரேக மார்க்கம்னு பேர். அந்த இதல்ல என்ற நிஷேத முறையை எடுத்து சொல்லியிருக்கு உபனிஷத்துகள். அந்த கிரமத்தை எடுத்துட்டு ஆச்சாரியால் இந்த 10 ஸ்லோகத்தை தன்னுடைய குருநாதாளுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கிறார். அதில் கடைசியில் ஆத்ம தத்துவத்தை எப்படி தான் சொல்ல முடியும், அனுபவிக்க தான் முடியுமே தவிர சொல்லவா முடியும் அப்படிங்கிறதும் சொல்கிறார். ஆனால் அந்த ஆத்ம ஞானம் ஒன்று தான் எல்லா துன்பத்துக்கும் துக்கத்துக்கும்
ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடியது, ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது. துன்பம் போகணும்னா ஆத்மா உணர்ந்தால் துன்பம் இல்லை, துக்கம் இல்லை. ஆத்மாவை தெரிஞ்சுக்காத பரியந்தம் துக்கம்தான். ஆத்மானா என்ன அப்படின்னா அகம் அகம் நான் நான் நான்னு ஹிருதயத்தில் ஸ்புரிச்சுட்டே இருக்கு பற்றியில. அதனுடைய அர்த்தம்தான் ஆத்மா அப்படின்னு பேர். சாதாரணமாக நம்மளுக்கு எது ஆத்மா எது அனாத்மான்னே தெரிய மாட்டேங்கிறது. அதனால தான் ஆத்மா அனாத்மா ரெண்டுத்தையும் சேர்த்தே நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் சொல்ல போனோம்னா ஒரு பிராந்தியினால் அனாத்மாவையும் ஆத்மான்னே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 10 ஸ்லோகம் ஆச்சாரியால் அனுபவத்துலேருந்து வந்த இந்த 10 ஸ்லோகம் இப்போ சொல்ல போகிறேன், தசஸ்லோகின்னு பேர். அந்த 10 ஸ்லோகம் என்ன பண்ணுறது அப்படின்னா அனாத்ம வஸ்துக்களை காமிச்சு கொடுத்து இதெல்லாம் நான் அல்ல, இதெல்லாம் நான் அல்ல அப்படின்னு தள்ளுறதுனால, நிஷேதம் பண்ணுறதுனால ஆத்மானாத்ம விவேகம் ஏற்பட்டு சுத்தமான ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடிகிறது. ஜீவாத்மாவை பற்றி தான் மற்ற வாதிகள்லாம், ஜெயினர்களோ சார்வாகர்களோ பௌத்தர்களோ தார்க்கிகர்களோ மீமாம்சகர்கள் சாங்கியர்கள், இப்படி பல மதங்கள் இருக்கே. அந்த பல மதத்தில் இந்த ஜீவாத்மாவை பற்றி பேசுகிறாலே தவிர அந்த பட்சத்தெல்லாம் கண்டித்து சுத்த சைத்தன்யமே ஆத்மா அப்படிங்கிற உபனிட சித்தாந்தத்தை இந்த ஸ்லோகத்தில் அனுகிரகம் பண்ணுறாள் ஆச்சாரியார். சின்ன ஸ்லோகமாக இருந்தாலும் அதி கம்பீரமாக இருக்குது. இந்த காம்பீரியத்தை பார்த்து தான் இதுக்கு மதுசூதன சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு பெரியவர், அவர் அத்வைத சித்தி அப்படிங்கிற கிரந்தத்தை பண்ணினவர், பரம வேதாந்த், அத்வைதத்தை அவ்வளவு கம்பீரமாக பேசக்கூடியவர். அவர் இந்த 10 ஸ்லோகத்துக்கு சித்தாந்த பிந்து அப்படிங்கிற ஒரு பிரசித்தமான வியாக்கியானத்தை அவர் பண்ணியிருக்கார். அந்த சித்தாந்த பிந்து அப்படிங்கிற மதுசூதன சரஸ்வதி எழுதின வியாக்கியானத்துக்கே குறைஞ்சது 5 வியாக்கியானங்கள் இருக்கு. அப்படின்னா அதனுடைய மகிமை எப்பேற்பட்டது, இந்த 10 ஸ்லோகத்தினுடைய மகிமை எப்பேற்பட்டது அப்படிங்கிறத நம்மளே ஊகிச்சுக்கலாம். அவ்வளவு கம்பீரமான விஷயமாக இருந்தாலும் கூட, ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன, இந்த மகாபரிவா பிடியரசு திட்டம் அவளுடைய நோக்கமும் சரி, நான் என்னுடைய நோக்கமும் என்ன அப்படின்னா, ஆச்சாரியாளுடைய பிரகரண ஸ்தோத்திரங்கள் மற்ற ஸ்தோத்திரங்கள்லாம் தமிழில் சாமானிய ஜனங்களுக்கு கூட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முறையில் தான் சொல்கிறது. வியாக்கியானங்கள் சித்தாந்த பிந்து பேரை கேட்டாலே பயமாக இருக்குது. அத்வைத சித்தி, சித்தாந்த பிந்து, வாதம் எல்லாம் வந்துடும். முதல்ல பூர்வபட்சம், சித்தாந்தம், அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. சுலபமாக சொல்லணும், சங்கிரகமாக சொல்லணும், சாமானிய ஜனங்களுக்கும் புரியணும் இல்லையா, அதுதான் நம்மளுடைய உத்தேசம். அதனால்
அந்த வியாக்கியானத்தை எடுத்து பேசுகிறேன்னாக்கா அது ஒன்றும் இங்கே இன்னும் பிரயோஜனம் இல்லை. அதனால் அந்த வியாக்கியானத்திலாம் நான் பேசலை. அந்த தசஸ்லோகிங்கிற சொல்லக்கூடிய அந்த மூலத்தினுடைய தாத்பரியத்தை மாத்திரம், மூல ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை மாத்திரம் குருவுடைய கிருபை எப்படி இருக்கோ யதாசக்தி யதாமதி எடுத்து சொல்கிறேன். தசஸ்லோகி ரொம்ப அற்புதமான பிரகரணம். தசஸ்லோகி ஸ்துதின்னு ஒன்று இருக்குது. பரமேஸ்வரன் மேலே அனுகிரகம் பண்ணினதான ஸ்துதின்னு சொல்லப்படுறது. அதை ஹரதத்தாச்சாரியாருடைய சரித்திரத்தில் ஹரதத்தாச்சாரியால் எழுதினதாக சொல்லப்படுறது. சில சங்கர கிரந்தாவளி புஸ்தகத்துலேயும் ஆச்சாரியால் எழுதின ஸ்தோத்திரத்தோடு ஒன்றாக அதை போட்டிருக்கா. ஆனால் எது நம்மளுக்கு தெரியாது, யார் எழுதியிருந்தா என்ன. அந்த ஸ்தோத்திரங்களுடைய மகிமா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அது தசஸ்லோகி ஸ்துதிங்கிறது பரமேஸ்வரன் மேலே 10 ஸ்லோகம். ஆனால் இங்கே தசஸ்லோகி அப்படின்னு பேர் இருக்குது, 10 ஸ்லோகம். இதை எதை குறிப்பிடுறது அப்படின்னா ஆத்மவஸ்துவை காமிக்கிறதுக்கு உண்டானதான பிரகரண கிரந்தம். அந்த பிரகரண கிரந்தத்தில் ஒவ்வொன்றத்துலேயும் முடிவில் ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம், ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படின்னு முடியும். இதை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா, எல்லாம் நான் தத்துவமான அந்த ஆத்மவஸ்துன்னு அப்படி அந்த குழந்தை சங்கரர் அனுபூதியிலேருந்து சொன்னாலும் கூட சூக்ஷ்மமான அர்த்தத்துலேயும் சரி ஸ்தூலமான அர்த்தத்துலேயும் சரி எப்படி தெரிஞ்சுக்க முடியறதுன்னா, இந்த கோவிந்தபாதால் கேள்விக்கு நீ யார் குழந்தாயின்னு கேட்டதுமே தான் யார் அப்படிங்கிற ஜீவனுடைய வாஸ்தவ ஸ்வரூபத்தை எடுத்து சொல்கிறதுக்கே இந்த பிரகரணம் ஏற்பட்டதாக இருந்தாலும் கூட தசஸ்லோகி அவதார ரகசியத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு. எப்படி அப்படின்னா, ஜெகத் பூராவையும் உபசம்ஹாரம் பண்ணின அப்புறம் தன்னந்தனியாக ஒருவனாக தனித்து இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் நான் தான் கைலாசபதி உமாபதி அப்படிங்கிற விசேஷணங்களை எடுத்துட்டு சர்வசங்க பரித்தியாகம் செய்து ஏகாகியாக வந்திருக்கக்கூடியதான சிவனே நான் அப்படிங்கிறத சூக்ஷ்மமாக சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. நான் அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கார், ஆச்சாரியர் சிவானந்தர் சொல்லும் போது ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், கிம்ப்ரூமஸ்தவ சாகசம் பசுபதே கஸ்யாஸ்தி சம்போ பவத் தைரியம் ச ஈதிருஷம் ஆத்மனஸ்திதிரியம் ச அந்யை கதம் லப்யதே பிரஷ்யத் தேவகணம் த்ரசன் முனிகணம் நஷ்யத் பிரபஞ்சம் லயம் பஷ்யன் நிர்பய ஏக ஏவ விஹரதி ஆனந்த சாந்திரோ பவாத். உன்னுடைய சாகசத்தை நான் என்ன சொல்லுவேன், உன்னுடைய தைரியத்தை நான் எப்படி வர்ணிக்க முடியும், உன்னுடைய ஆத்மஸ்திதி எப்பேற்பட்டது, யாரால் அந்த நிலையை அடைய முடியும். ஏன்னா பிரஷ்யத் தேவகணம், பிரபஞ்சத்தை சம்ஹாரம் பண்ணக்கூடிய மூர்த்தி இல்லையா, அந்த சம்ஹார காலத்தில் தேவகணங்கள்லாம் அப்படியே நசிச்சு போய்டுறார்கள். ரிஷிகள்லாம் நடுகின்ற உற்பாதங்கள்லாம் எதுவும் பாதிக்கப்படாதே, ஜனங்கள் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணுமேன்னு ஸ்வஸ்தி நயந்திரோ விருத்தஸ்ரவா அப்படின்னு ஸ்வஸ்திவாஜன மந்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுப்படுறார்கள். சிரத்துக்கு மேலே கையை வச்சுண்டு த்ரசன் முனிகணம் நஷ்யத் பிரபஞ்சம் லயம், அப்படி பிரபஞ்சமே அப்படி லயத்தை அடைஞ்சுட்டுருக்க பஷ்யன் நிர்பய ஏகஜேவ விஹரத், எல்லாரும் பயந்துட்டுருக்க நீர் மாத்திரம் பயமற்றதான நிலையில தன்னந்தனியாக ஏகஜேவ விஹரத் விளையாடிட்டு இருக்கியே, எப்படி ஆனந்த சாந்திரோ பவான், ஆனந்த கணமாக தன்னந்தனியாக தாங்கள் இருக்கீர்களே அப்படிங்கிறார். அதுதான்
நான் அப்படிங்கிறது இங்கே காமிக்கிறது. இப்போ அது கைலாசவாசி, உமாபதி, கங்காதரன் அந்த விசேஷங்கள் எல்லாம் விட்டுட்டு சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி ஏகாகியாக வந்திருக்கக்கூடியதான சிவன் நான் தான். யுக்தகேஷா நமக்க பர்தினே ஜவ்யுக்தகேஷாய ச நம சங்கராய ச மயஸ்கரா நம சம்பவே ச மயோ பவே ச நம சங்கராய ச மயஸ்கராய ச அப்படி சொல்லக்கூடியதான சாட்சாத் சங்கரனே நான் அப்படிங்கிறத சூக்ஷ்மமாக ரகசியமாக உணர்த்தக்கூடியதான இந்த 5 ஸ்லோகம், இந்த 10 ஸ்லோகம் தசஸ்லோகின்னு பேர். இந்த 10 ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிடுறேன். இந்த 10 ஸ்லோகமே சொல்கிறதுக்கும் அதை கேட்குறதுக்கும் ரொம்ப சுகமாக இருக்கும். ஸ்லோகத்தை சொல்லிட்டு அப்புறம் தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அர்த்தத்தை பார்த்துட்டு வரலாம். ந பூமிர்ன தோயம் ந தேஜோ ந வாயுः ந கம்னேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹः அனைகாந்திகத்வாத் சுஷுப்த்யேகசித்தஸ்ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் ந வர்ணாசிரமாச்சாரதர்மாः ந மேதாரணாத்யானயோகாதயோபி அநாத்மாஸ்ரயாஹம் மமாத்யாசஹானாத் ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் ந மாதா பிதா வா ந தேவா ந லோகாः ந வேதா ந யஜ்ஞா ந தீர்த்தம் ப்ருவந்தி சுஷுப்தோ நிரஸ்தாதி சூன்யாத்மகத்வாத் ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் ந சாங்கியம் ந சைவம் ந தத்பாஞ்சராத்திரம் ந ஜைனம் ந மீமாம்சகாதேர்மதம் வா விசிஷ்டானுபூத்யா விசுத்தாத்மகத்வாத் ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் ந சோர்த்வம் ந சாதோ ந சாந்தர்ந பாஹ்யம் ந மத்யம் ந திர்யங் ந பூர்வாபராதிக் வியத்வியாபகத்வாதகண்டைகரூபः ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் ந சுக்லம் ந கிருஷ்ணம் ந ரக்தம் ந பீதம் ந குப்ஜம் ந பீனம் ந ஹ்ரஸ்வம் ந தீர்க்கம் அரூபம் ததா ஜோதிராகாரகத்வாத் ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் ந சாஸ்தா ந சாஸ்திரம் ந சிஷ்யோ ந சிக்ஷா ந சத்வம் ந சாஹம் ந சாயம் பிரபஞ்சः ஸ்வரூபாவபோதோ விகல்பா சஹிஷ்ணுः ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் ந ஜாக்ரன் ந மே ஸ்வப்னகோ வா சுஷுப்திः ந விஸ்வோ ந வா தேஜஸ ப்ராஜ்ஞகோ வா அவித்யாத்மகத்வாத்ரயாணாம் துரியः ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் அபிவ்யாபகத்வாதிதத்வப்ரயோகாத் ஸ்வதः சித்தபாவாதனன்யாஸ்ரயத்வாத் ஜகத்துச்சமேதத் சமஸ்தம் ததன்யத் ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம் ந சைகம் ததன்யத்விதீயம் குதः ஸ்யாத் ந வா கேவலத்வம் ந சாகேவலத்வம் ந சூன்யம் ந சாசூன்யமத்வைதகத்வாத் கதம் சர்வவேதாந்த சித்தம் ப்ரவீமி. இப்படி ரொம்ப அழகாக 10 ஸ்லோகம். அதில் முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். முதல் ஸ்லோகத்தில் ஆச்சாரியர்கள் சொல்கிறார், யாருன்னு கேட்டதுமே ந பூமிஹி, நான் பூமி அல்ல, ந தோயம், நான் ஜலம் அல்ல,
ந தேஜஹா, நான் தேஜஸ் அல்ல, அக்னி அல்ல. ந வாயு, நான் வாயுவல்ல. ந கம், நான் கம்னா ஆகாசம், ஆகாசம் அல்ல. ந இந்திரியம் வா, நான் இந்திரியங்களும் அல்ல. ந தேஷாம் சமூகா, நான் இந்திரியங்களுடைய கூட்டமும் நான் அல்ல. ஏண்டான்னா அதெல்லாம் ஒரே நிலையில் இருக்கிறது இல்லையே, அதெல்லாம் மாறிட்டே இருக்கு. ஒரே நிலையில் நிரந்தரமாக இருக்கிறதில்ல. அநேகாந்திகத்வா அப்படின்னா அநேகமாக இருக்கு அவைகள்லாம். ஆனால் என்னுடைய சுலபம் என்னன்னா ஏகமான பொருள். நான் சத்தியம், ஏகம், அத்வைத்தம் இப்படிலாம் உபரிடத்து சொல்கிறதே அந்த ஏகமான பொருளே என்னுடைய ஸ்வரூபம். அந்த ஏகமான பொருள் எங்கே இருக்குது அப்படின்னா அது நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில், சுஷுப்தியில், சுஷுப்தியேக சித்தா அப்படின்னா தூக்கத்தில் மாத்திரம் தெரிகிற அப்படி தனித்து ஒன்றாய் இருக்கக்கூடியதான எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணினா எது மிஞ்சி நிற்கிறதோ அப்படி மிஞ்சினதாகவும் அது பூர்ணமாகவும் இருக்குது, அது சர்வ மங்களமாகவும் இருக்குது. அப்படி பிரகாசிக்கக்கூடியதான தத்துவம்தான் நான் அப்படிங்கிறத முதல் ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். நான் 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 அப்படின்னு தான் எல்லா ஜனங்களும் விவகாரம் பண்ணுறதுனால நான் என்ற பதார்த்தம் எல்லாருக்கும் பிரசித்தம். அனுபவத்தில் எல்லாருக்கும் அனுபவத்தில் நான் தான் இருக்குது. அனுபவத்தை பொறுத்த மட்டும் நீ அல்ல, அனுபவத்தை பொறுத்த மட்டும் அவன் அல்ல, இல்லையா? நீ அப்படின்னு சொன்னால் கூட அனுபவம் எப்படி இருக்குது? யாராவது ஒருத்தர் உங்களை நீ அப்படின்னு கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி அனுபவம் இருக்குது? நான், இல்லையா? நான் தான் அனுபவம், சந்தேகமே இல்லை. ஆனால் நான் ஸ்தூலமாக இருக்கேன், அப்படிதான் நான் பெருத்து இருக்கேன், நான் கிருஷமாக இருக்கேன், நான் இழைச்சி இருக்கேன், நான் பார்க்குறேன், அகம் பஷ்யாமி, அகம் கச்சாமி, நான் நடக்கிறேன், அகம் சிந்தயாமி, நான் நினைக்கிறேன். இது எல்லாத்துலேயும் இப்படி விவகாரம் சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் நான் 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 சேர்த்துக்கிறோமே. அதனாலேயே நான் அப்படிங்கிற விஷயத்தில் சந்தேகம் வந்துடுறது. அப்போ இந்த ஸ்தூல சரீரம் நானா, இந்த பெருத்து இருக்கக்கூடியதான சரீரம் நானா அப்படிங்கிற கேள்வி வரும். சிந்தனை பண்ணி பார்க்கணும், கேள்வி கேட்டு பார்க்கணும். மேலே இந்திரியங்கள் நானா, இல்லை மனசு நானா, இல்லை இதெல்லாம் சேர்த்து நானா? இப்படி விசாரித்து பார்த்தா பாமர ஜனங்களுடைய விவகாரத்தை ஒட்டி சரீரம்தான் நான் அப்படிங்கிற இது அனுபவத்தில் இருக்கிறதுனால சார்வாகன் அப்படின்னு ஒரு வாதி, மதத்தை சேர்ந்தவன். அவனுக்கு பேரே பாருங்களேன், சாரு. சாருன்னா திதிக்க திதிக்க பேசக்கூடியவன் அர்த்தம். அந்த சார்வாகனுடைய அபிப்பிராயமே என்னன்னாக்கா, இருக்கிற வரைக்கும் யாவத் ஜீவேத் சுகம் ஜீவேத், ரிணங்கிருத்வா கிருதம் பிபேத். ஜீவிக்கிற வரைக்கும் சுகமாக ஜீவிக்கணும்டா, உடம்பை நல்லா பார்த்துக்கோ, நல்லா நெய்யெல்லாம் போட்டு நல்லா சாப்பிடு, கடன் வாங்கியாவது நெய் சாப்பிடு அப்படிங்கிறார். ரிணங்கிருத்வா கிருதம் பிபேத்துங்கிறார். கேட்குறது நல்லா இருக்கும். அவனுடைய அபிப்பிராயப்படி சரீரம் தான் நான். அந்த நான்கிறத சரீரமாக எடுத்துட்ட.
சரீரம் ஜடம் அப்படிங்கிறத பௌத்தர்கள் சொல்கிறார். அந்த சரீரத்தை சேஷ்டிக்கும்படி பண்ணுறது இந்திரியங்கள் தான் நீங்கள் ஜெயினர்கள் சொல்கிற. அதனால் அதுதான் நான் அப்படிங்கிறத பௌத்த ஜெயினர்கள்லாம் அப்படி சொல்லிட்டு வரார்கள். இன்னொருத்தர் இந்திரியங்களும் மனசும் இல்லாமல் போனால் சேஷ்டிக்காததுனால மனசு தான் நான் அப்படிங்கிறத சில அபிப்பிராயத்தில் இருக்கிறவா சொல்கிற. நான் மனசு இருக்கிற வரையும் தான் எல்லாம், மனசு இல்லைனா இதெல்லாம் சேஷ்டிக்கிறது இல்லையே அப்படி சொல்லிட்டு வர. மனசும் ஜடம்தான் அப்படிங்கிறத சொல்லி அதை விட சூக்ஷ்மமாக வேறு தத்துவங்கள் நான், மனதை விட சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய தத்துவம் தான் நான் அப்படிங்கிறத வேறு பேர் சொல்கிறா சாங்கியர்கள். இப்படி ஏன்னா சாங்கியர்கள் தான் சொல்லுவா 24 தத்துவம் பிரகிருதி தத்துவம்னு பிரிப்பார். இதுக்கு மேலே ஈஸ்வரன், பிரகிருதி புருஷன், ஈஸ்வரனுக்குள்ள புருஷன், இது ரெண்டும் தான் பிரகிருதி புருஷ விவேச்சனம் சாங்கியர்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த புருஷனுடைய சேர்க்கையினால தான் இந்த பிரகிருதி தத்துவத்துக்கு வேல்யூ இருக்குது. அந்த பிரகிருதி தத்துவம் 24 தத்துவம் என்னத்தை அவள் கணக்கு போடுறா அப்படின்னா பஞ்சபூதங்கள், ஆகாஷாதி பஞ்சபூதங்கள், அதனுடைய தன்மாத்திரைகள் சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம், இப்படி 10 எடுத்தா அதுக்கப்புறம் 5 கர்மேந்திரியம், வாக்பாணி பாதபாயு உபஸ்தம்னு சொல்லக்கூடிய 5 கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் 5 ஞானேந்திரியம் சக்ஷு ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராணா சொல்லக்கூடியதான 5 ஞானேந்திரியம் 20 ஆச்சு. அப்புறம் மனசு புத்தி அகங்காரம் சித்தம் சொல்லக்கூடியதான 4 24 தத்துவம். இதெல்லாம் பிரகிருதி தத்துவம்னு பேர். இதுக்கெல்லாம் வேல்யூ எதனால் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அந்த புருஷன் பிரகாசிக்கிறதுனால தான். 25வதாக புருட தத்துவம் பிரகாசிச்சென்றிருக்கு. அது சூக்ஷ்மமாக இருக்கு. அதுதான் நான் அப்படிங்கிறது அதோடு நிறுத்திடுறார்கள். ஆனால் உபனிடத்தை என்ன சொல்கிறது, அந்த உபனிடத்தை சொல்லக்கூடிய விஷயத்தை தான் ஆச்சாரியால் சித்தாந்தம் பண்ணுறார். ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயம் உபனிடத்தில் எது அபிப்பிராயமோ அதுதான் ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயமும் கூட. அதில் சொல்கிறது ஷரீரம், பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம், இந்த 5 பூதங்களால் பண்ணப்பட்டிருக்கக்கூடியதான அதுதான் பிரபஞ்சம்னு பேர். இந்த பிரபஞ்சம் அது பிரபஞ்சத்தில் நிர்மாணம் பண்ணப்பட்டதான பஞ்சபௌதிகமான இந்த சரீரம், தூங்கும் பொழுது கூட சரீரம் இருக்கக்கூடியதாகவே நம்மளுடைய அறிவு இல்லாமலே அங்கே பிரஜை வேலை பண்ணாதையே மனசனாலேயே ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு சொப்னத்தில் சுகானுபவங்களில் இருப்பதாக அனுபவிக்கிறார்கள் இல்லையா. ஆனால் அந்த சொப்பனத்தில் பார்க்கக்கூடியதான அந்த பிரபஞ்சத்தை முழிச்சுட்டதுக்கு அப்புறம் பார்க்குறோமோ இல்லை. ஆனால் அதை நான் சொப்ன உலகத்தில் தான் அதை பார்த்தேன், ஜாகிரத உலகத்தில் அதை பார்க்கலை. அதே நான் சுஷுப்தி உலகத்தையும் அனுபவிக்கிறேன். ஆனால் என்ன ஒரு சூக்ஷ்மம்னாக்க சரீரத்தில் இருக்கும்பொழுது முழிச்சுன்னு இருக்கும்பொழுது பாஞ்சபௌதிகமானது சரீரம் இருக்குது, 10 இந்திரியங்கள் வேலை பண்ணுறது, மனசு புத்தி அகங்காரம் சித்தம் இவைகள் வேலை பண்ணுறது,
நான் பண்ணுறேங்கிற அகங்காரம் இருக்குது, பின்னாடி இருக்கேங்கிற அந்த பிரத்யபிக்க உணர்வும் இருக்குது. அதே சொப்ன நிலைக்கு போயாச்சுன்னா, தூங்குற நிலைக்கு போயாச்சுன்னா கனவு காண்ற நிலை. அங்கே ஸ்தூலமான சரீரம் வேலை பண்ணலை, ஸ்தூலமான இந்திரியங்கள் வேலை பண்ணலை, எல்லாம் அடங்கிடுது. மனசு ஒன்றே கல்பிச்சுக்கிறது. சொப்ன லோகத்தில் ஒரு இருட்டான ரூமில் தன்னந்தனியாக படுத்து தூங்குறான், கனவு காண்றான்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு பெரிய சதஸில் உட்காந்துட்டு தான் பேசுகிற மாதிரி அதை கேட்குறதுக்கு நிறையா ஜனங்கள், ஸ்திரீ புருஷர்கள் இருக்கிற மாதிரி கனவு காண்றான். ஆனால் வாஸ்தவத்தில் இவன்லேருந்து அந்நியமாக ஏதாவது ஒன்று இருக்கும் அங்கே இல்லை. ஒன்று சொல்ல போகணுன்னா அந்த இடத்துல மனசே எல்லாம் கல்பிச்சுன்னு இருக்கு. அதுக்குள்ளே சுகம் துக்கம் எல்லாம் இவனை பாதிக்கிறது. அதுக்கும் மேலே நான் பண்ணுறேங்கிற அகங்காரம் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கேங்கிற அந்த உணர்வும் இருக்குது. நல்லா கவனிக்கணும், ஜாகிரத்திலையும் இருக்கேங்கிற உணர்வு எல்லாம் இருந்த போதிலும் இருக்குது. அதில் சில அம்சங்கள் நின்று போனதும், சொப்னத்தில் சில அம்சங்கள் மட்டும் வேலை பண்ணுறது. அங்கேயும் நான் இருக்கேங்கிற பிரத்யபிஜை இருக்குது. அதுக்கப்புறம் ஆழ்ந்த தூக்கத்தில் போய்டுறான். நகஞ்சன காமம் காமயத்தே நகஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம் அப்படின்னு. எதையும் சிந்திக்கிறதில்ல, எந்த ஆசையும் நம்மளை பாதிக்கிறதில்ல. அந்த நிலையில் இந்த சரீரம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை. நான்கிற அனுபவம் மாத்திரம் தெரிஞ்சும் தெரியாமலேயும் அங்கே இருக்கு. ஏன்னா அகங்காரம் இல்லாததுனால இருக்கேங்கிற அந்த தெளிவு மாத்திரம் அங்கே இருக்கு. அந்த இருக்கிறதுனால தான் எழுந்ததுக்கப்புறம் சுகமஹமஸ்வாப்சம் அப்படிங்கிறான். நான் சுகமாக தூங்கினேன். அங்கே ஆனந்தம்தான் இருக்குது. ஏன்னா அதை தான் அனுபவிச்சுன்றான். அந்த ஆனந்தம்னு அதுக்கு பேர். அந்த இடத்துல சுகமாக இருக்குன்னு சொல்கிறது கூட ரெண்டாவது வஸ்து கூட அங்கே இல்லை. ரெண்டாவது வஸ்து வந்துடுத்துனாலே பயம் வந்துடும். அதுதான் உபனிடத்தை சொல்கிறது, உதரம் அந்தரம் குருதே அத தஸ்ய பயம் பவதி. உதாரம் அல்பமபி பேதம் பஷ்யதா. ஒரு கொஞ்சம் பேதம், அல்ப பேதம் வந்துடுத்துனா கூட அது இவனுக்கு பயத்தை கொடுத்துடும். தித்தீயாத் வை பயம் பவதி. ரெண்டாவது வஸ்துவில் இருந்து தான் பயம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ரெண்டற்றதான நிலை சுஷுப்தியில் அனுபவிக்கிறான் இல்லையா. இது முக்காலத்திலையும் சரீரம் மனசு இது இருந்தாலும் இல்லாத போனாலும் கூட நான் மாத்திரம் அகமஸ்மிங்கிற பிரத்யபிக்க அந்த போதம் மாத்திரம் இருந்துட்டே இருக்கு. எல்லாம் இல்லாத போனாலும் இருக்கேங்கிற அந்த பிரத்யபிக்க மாத்திரம் இருந்துகிட்டே இருக்கு. அது யாராலையும் நிஷேதம் பண்ண முடிய மாட்டேங்கிறது. எப்பொழுதுமே எங்கள் குருநாதால் நெச்சூர் சுவாமிகள் சொல்லுவார், சத்சங்கம் பண்ணிகிட்டே இருக்கோம், நிறையா பேர் கேட்டுருக்கா, கரண்ட்டு இப்போ எடுத்துச்சுக்கோங்க, இருட்டாக எடுத்தேன்னா அப்போ இன்னொருத்தார் இருக்காளா இல்லையாங்கிறது கூட தெரிய மாட்டேங்கிறது இல்லையா. அப்படி இன்னொரு வஸ்துவை தெரிஞ்சுக்கணும், இன்னொரு ஆளை தெரிஞ்சுக்கணுன்னா கூட ஒரு தொட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை சப்தத்தினால தெரிஞ்சுக்கணும், இல்லை மனத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி ஏதோ ஒரு இந்திரியத்தினுடைய சகாயத்தினால தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்நிய பிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா அதே தன்னையே தெரிஞ்சுக்கணும்னா யாருக்காவது நான் இருக்கேனாங்கிறதுல சந்தேகம் வருமா? தன்னந்தனியாக இருக்கும் பொழுதும் கூட இருட்டு ரூமில் இருந்தால் கரண்ட்டு எடுத்து இன்னொருத்தர் கால தெரியல,
ஆனால் நான் இருக்கேனாங்கிற சந்தேகம் வருமா? இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தொட்டு தான் பார்த்துக்கணுமா? இல்லை கேட்டு தான் அம்பி நீ இருக்கியாடா கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? இல்லை மனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கா? இல்லையே. இருக்கேங்கிற அந்த போத வடிவமாக பிரகாசிச்சென்று உள்ளுக்குள்ள. இன்னும் சொல்ல போகணுன்னா இந்த சரீரம் அனுபவமே இல்லை, ஆத்மா தான் அனுபவம். சரீரம் இருக்கா இல்லையாங்கிறத கூட இன்னொருத்தனால தான் தெரிகிறது. ஆனால் தன்னை பொறுத்த மட்டும் தான் சரீரத்திலேயே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நம்மளுடைய சரீரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? ஃபுல்லாக இல்லை. அதனால் இதுக்கு பரதிருக்குன்னு தான் பேர், ஆத்மாவுக்கு ஸ்வதிருக்குன்னு பேர். இன்னும் ஆத்மாவை உணரதான் முடியும், அனுபவிக்க தான் முடியுமே தவிர அதை விவகாரம் பண்ண முடியாது. சரீரத்தை விவகாரம் பண்ணலாமே தவிர சரீரத்தை அனுபவிக்க முடியாது. சரீர அனுபவம் கிடையாது, அது ஜடம். அதனால் நம்ம குழப்பின்னு இருக்கோம். எது ஆத்மா எது அனாத்மான்னு தெரியாத விவகாரத்தை எல்லாத்தையும் நானில் ஆரோபிச்சுட்டு இருக்கிறதுனால விவகாரத்தினால மறைக்கப்பட்டிருக்கு. அதை விளக்குவதற்கு உபாயம் என்ன? நேதி இது நான் அல்ல, இது நான் அல்ல, இந்த பார்க்கக்கூடிய நான் அல்ல, கேட்கக்கூடிய நான் அல்ல, மணக்கக்கூடிய மனசு என்னுடைய மூக்கு என்னுடைய ஸ்வரூபம் அல்ல, ருச்சிக்கக்கூடிய நாக்கு என்னுடைய ஸ்வரூபம் அல்ல, சிந்திக்கக்கூடியதான மனசு என்னுடைய ஸ்வரூபம் அல்ல, புத்தி தீர்மானம் பண்ணக்கூடிய புத்தியும் நான் அல்ல, நான் இவைகள்லாம் இல்லாத போதிலும் நான் பிரகாசிச்சென்றிருக்கேனே. அதனால் இந்த நான் யார், என்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற ஆழ்ந்த விசாரம் அப்படின்றே இருக்க அப்போ உனக்கு அனுபவத்தில் வர்றது, சுஷுப்தியில் எது மிஞ்சி நின்று அனுபவத்தில் இருக்கோ அதுதான் என்னுடைய ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிறான். அதுதான் ஆச்சாரியாளுடைய ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம், ஆச்சாரியர் அனுகிரகம் என்றதான தாத்பரியம். அதான் சொன்னால் நான் பஞ்சபூதங்களும் அல்ல, இந்திரியமும் அல்ல, அவைகளுடைய கூட்டமும் நான் அல்ல. இதுக்கு தான் மாற்றி சொல்கிறதுக்கு தான் அன்வயம் அப்படின்னு பேர். நான் பஞ்சபூதங்கள் அல்ல, இந்திரியம் அல்ல, அவைகள் அல்ல அப்படின்னு சொல்லலாம். பஞ்சபூதங்கள் நான் அல்ல, இந்த பஞ்சபூதங்கள் நான் அல்ல, நான் பஞ்சபூதங்கள் அல்ல அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள் நான் அல்ல அப்படிங்கிறத மாற்றி சொல்கிறதுக்கு தான் அன்வயம்னு பேர். இப்படி இந்த ஸ்லோகத்தில் சார்வாகருடைய மதம், பௌத்தர்கள், ஜெயினர்கள், நையாயிகர்கள், மீமாம்சகர்கள், சாங்கியர்கள் இவாளுடைய அபிப்பிராயத்தெல்லாம் மறுத்து உபனிட தத்துவத்தையே ஆச்சாரியால் முதல் ஸ்லோகத்தில் காமிக்கிறார். அதுதான் முதல் ஸ்லோகம். ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயு ந கம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹாம் அனைகாந்திகத்வாத் சுஷுப்த்யேக சித்தः ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படிங்கிற முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் சொல்கிறால், சரீரம் நான் அல்ல அப்படின்னாக்க வேதத்தில் முதல் ஸ்லோகத்தில் இது சொல்லிட்டாரோட சரீரம் நான் அல்லன்னு. ந போவென்ன தோயம் ந தேஜோ ந வாயு ந கம்னேந்திரியம் வா ந தேஷாம் சமூகா அப்படிங்கிறத சொல்லிட்டால் இல்லையா சரீரத்தை வச்சுண்டு. அப்படின்னா வேதத்தில் சரீரத்தை அபிமானம் வச்சுன்னு தானே கர்மாக்கள்லாம் வேதங்கள் விகிக்கிறது. பிராமணனுக்கு 8வது வயசில் உபநயனம் பண்ணணும். கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநயீத கர்ப்பைகாதசேஷு ராஜன்யம் கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம். பிறந்ததுலேருந்து 8வது வருஷம் 7வது வயசில் பிராமணனுக்கு உபநயனம் பண்ணணும். பிறந்ததுலேருந்து 11வது வருஷம் 10வது வயசில் க்ஷத்ரியனுக்கு உபநயனம் பண்ணணும். பிறந்ததுலேருந்து 12வது வருஷம் 11 வயதில் வைஷ்யனுக்கு உபநயனம் பண்ணணும். இப்படிங்கிறதெல்லாம் சரீரத்தை ஒட்டி தானே விதிக்கப்படுறது. நான் உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த மாதிரி பல சம்ஸ்காரங்கள்
இப்படி பல சம்ஸ்காரங்கள் அகர்த்தாவான ஆத்மாவிற்கு சம்ஸ்காரங்களாக எப்படி ஆகும் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? பூர்வபட்சம்னு சொன்னால் அவள் கேள்வி கேட்பா, சிஷ்யனுடைய கேள்வி இப்படி இருக்கும். அப்போது இப்படிலாம் வந்துடுதுன்னா வேதங்கள் அப்பிரமாணமாக ஆயிடுமே அப்படின்னு. ஏன்னா அதிலிருந்து பிரம்மஸ்வரம் எப்படி சித்திக்கும்? மேலே யமனியமங்கள்லாம் விதிக்கக்கூடிய சாஸ்திரத்துக்கு போக்க என்ன? நம்ம இந்த அப்படி கேட்டால் சரீரத்தில் நான்கிற எண்ணம் இருக்கிற வரையில் எல்லா சம்ஸ்காரங்களும் உண்டு. ஏன்னா சரீரத்தில் நான்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் சகல விதமான சம்ஸ்காரங்கள். அதே மாதிரி சித்தத்தை ஏகாகிரப்படுத்துறதுக்கு, ஸ்திரப்படுத்துறதுக்கு தியானம், மேலே சிரவண மனன நிதித்தியாசனம், இதன் மூலமாக ஞானத்தை சம்பாதிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அவசியம். அந்த சித்தத்தை நிறுத்தணும், தானற்றதான நிலை அடையணும். அது அடையிற பர்யந்தம் வேதத்துவமான சம்ஸ்காரங்கள் அனுஷ்டிக்க வேண்டியது தான். வேதம் பிரமாணம்தான். அந்த வேதத்தில் சொல்லக்கூடியதான அதான் உபனிடத்தில் அதான் சொல்கிறது, வேதத்தினால் அடையக்கூடியது, சாதிக்கக்கூடியதான அந்த லட்சியமான பொருள், இந்த ஆத்மசாட்சா்காரம் ஏற்பட்டு விட்டதேயானால் இவைகள் எதுவும் தேவையில்லை. இந்த ஆத்மசாட்சா்காரம் வர்ற பர்யந்தம் ரொம்ப முக்கியம். ஆத்மசாட்சா்காரம் வர பர்யந்தம் வேதோக்தமான கர்மாக்களை விடவே கூடாது. ஆத்மசாட்சா்காரம் வந்துடுத்து அப்படின்னு வாயளவில் சொன்னால் போகாது. ஆத்மாவை தெரிஞ்சுட்டு வெறும் எந்த ஒரு சம்ஸ்காரமும் இல்லாத வேதாந்தத்தை ஒரு ஃபிலாசபியாக படித்து, வேதாந்தத்தை ஒரு சாஸ்திரமாக காலேஜில் எஜுகேஷனாக படித்து தெரிஞ்சுண்டு நான் சாட்சா்காரத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு வாயளவில் சொன்னால் போராது. இந்த மனசுலையே அது குத்தும் இல்லையா? ஐயோ நம்ம அடையலையேங்கிற எண்ணம் இருந்துட்டு தான் இருக்கும். வெளிப்படையலோனா எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கு விவகாரத்தில் வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு திருப்தி, ஆத்ம திருப்தி வேணுமே. ஆனால் என்ன பண்ணணும்? வாஸ்தவமாக ஆத்மசாட்சா்காரத்தை அடையிற பர்யந்தம் சாதனைகள் பண்ணிகிட்டே இருக்கணும். வேதோக்தமான கர்மாக்கள், சித்தசுத்திக்கு, அப்புறம் நியமாதிகள், மனத்தை ஒருநிலைப்படுத்தக்கூடியதான சாதனைகள், அதுக்கும் மேலே சிரவண மனன நிதித்தியாசனம், வேதாந்த சிரவணம், இவைகள்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆத்மசாட்சா்காரம் அடையிற பர்யந்தம். அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்லோகத்தில், ரெண்டாவது ஸ்லோகத்தில் காமிக்க போகிறாள் ஆச்சாரியால். நவர்ணாசிரமாச்சார தர்மாக நமே தாரணா தியான யோகாதயோபி அனாத்மாஸ்ரயாகம் மமாத்தியாசஹானாத் ததேகோ வசிஷ்ட சிவகேவலோகம் அப்படிங்கிறத அடுத்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ரெண்டாவது ஸ்லோகத்தை அர்த்தத்தை அடுத்த சுக்ல பஞ்சமியில் தொடர்ந்து பார்க்கலாம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதார்த்தநிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர
देशिकमे शरणं करुणावरुणा लयपालय मां भवसागरदुःखविदूनहृदं रचया किल दर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणं भवता जनता सुहिता भविता निजबोधविचारणचारुमते कलयेश्वर जीवविवेकविनं भवशङ्करदेशिकमे शरणं भवयेव भवानिति मे नितरां समजायत चेतसि कौतुकिता मम वारय मोहमहाजलधिं भवशङ्करदेशिकमे शरणं सुकृतेऽधिकृते बहुधा भवतो भविता समदर्शनलाल सदा अतिदीनमिमं परिपालय मां भवशङ्करदेशिकमे शरणं जगतीमवितुं कलिताकृतयो विचरन्ति महामहसश्चलतः अहिमांशुरिवात्र विभासि गुरो भवशङ्करदेशिकमे शरणं गुरुपुङ्गवपुङ्गवकेतनते समतामयतां नहि कोऽपि सुधीः शरणागतवत्सलतत्त्वनिधे भवशङ्करदेशिकमे शरणं विदिता न मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो द्रुतमेव विधेहि कृपां सहजां भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय श्री गुरुशरणं नमः श्री गुरुशरणं नमः श्री गुरुशरणं गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षीं गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षीं